சொந்தமாக யூடியூப் சேனல் நடத்த வேண்டுமா? நீங்களும் பிரபல ஆங்கர் ஆக வேண்டுமா? உடனே சேருங்கள் பாண்டே ஸ்கூல் ஆஃப் ஜேர்னலிசம். கான்டாக்ட் 7388242242. பஹல்காம் பயங்கரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக ஆபரேஷன் சிந்தூர் மூலம் பாகிஸ்தான் மற்றும் பாகிஸ்தான் ஆக்கிரமிப்பு காஷ்மீரில் உள்ள 9 பயங்கரவாத முகாம்களை இந்தியா அழித்தது. இதற்கு பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய பதில் தாக்குதலை இந்தியா தகர்த்தது. இதையடுத்து ராணுவ நடவடிக்கைகளை நிறுத்துவதாக 10ஆம் தேதி பாகிஸ்தான் விடுத்த வேண்டுகோளை இந்தியா ஏற்றது. இந்நிலையில் INS விக்ராந்த் பற்றிய தகவல்களை பெறுவதற்காக பிரதமர் அலுவலக அதிகாரி போல ஆள் மாறாட்டம் செய்த கேரளாவைச் சேர்ந்த நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். குற்றம் சாட்டப்பட்ட நபர் INS விக்ராந்த் கப்பல் இருப்பிடம் உள்ளிட்ட தகவல்களை தருமாறு கேட்டுள்ளார். அவரின் இந்த திடீர் பேச்சின் மீது சந்தேகம் கொண்ட கடற்படை தள அதிகாரிகள் உடனடியாக காவல்துறைக்கு தகவல் தெரிவித்தனர். இதையடுத்து விசாரணையை நடத்திய காவல்துறையினர் அவர் கேரள மாநிலம் கோழிக்கோடையைச் சேர்ந்த முஜித் ரஹ்மான் என தெரிய வந்துள்ளது. அவர் ராகவன் என்ற பெயரில் கொச்சியில் உள்ள கடற்படை கட்டளை தலைமையகத்தை தொடர்பு கொண்டு பேசியுள்ளார். அவர் மீது அதிகாரப்பூர்வ ரகசிய சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. தொடர்ந்து அவரிடம் கடற்படை மற்றும் புலனாய்வு பிரிவு அதிகாரிகள் விசாரணை நடத்தி வருகின்றனர். முன்னதாக வாட்ஸ்அப்பில் பாகிஸ்தான் உளவுத்துறையினர் தகவல்களை பெற முயற்சி செய்வதால் மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்று மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சகம் எச்சரிக்கை விடுத்திருந்தது. INS விக்ராந்த் இந்தியாவின் முதல் விமானம் தாங்கி கப்பலாகும். இது முழுக்க இந்தியாவில் உருவாக்கப்பட்டது.